பொதுவாக இவருன்னு இல்லை, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இது. அதாவது அப்பா அம்மாக்களுக்கே உண்டான ஒரு பிரச்சனை, நாம் பட்ட கஷ்டம் பையன் படக்கூடாது, பொண்ணு படக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைன் இருக்குது, ஒரு தின் லைன் இருக்குது. கஷ்டப்படக்கூடாது, ஆனால் கஷ்டம் தெரியணும். கஷ்டமே படக்கூடாது. இந்த ரெண்டாவது லைனில் தான் இவங்க போயிட்டாங்க. கஷ்டம் தெரியணும். என்ன பண்ணியிருக்கணும்? பையன் 5 வயசு இருக்கும்போது, நம்ம இதை பல எபிசோட்ஸில் வேறு வேறு விதங்களில் பேசியிருக்கோம். இன்றைக்கி இதை ஸ்ட்ரைட்டாக அது செஷனுக்காகவே வந்ததை சொல்கிறேன். 5 வயசோ 7 வயசோ இருக்கும்போது பையனை பிளைண்ட் ஸ்கூலுக்கு நம்ம கூப்பிட்டு போயிருக்கணும். கூப்பிட்டு போயிருக்கீங்களா நீங்கள்? ஏன் தெரில சார், யோசிக்கல சார். ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். அப்போ பையனுக்கு என்ன நீங்கள் ஒரு உலகத்தை காமிச்சிருக்கீங்கன்னா, நமக்கு கை கால் கண் எல்லாமே எப்பவுமே நல்லாவே இருக்கும்னு நினைக்கிற ஒரு உலகத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இந்த பையனோட வாழ்வியலில் யதார்த்தமாக நீங்கள் காமிக்கல, ஆனால் அந்த பையன் பார்த்துருந்தான்னு வைங்களேன், அநேகமாக மாற்றம் கூட வந்திருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பையனும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த பையன் பார்த்ததெல்லாம் வேறு. எம்எல்ஏ, எம்பி, இன்னும் பெரிய லெவலில் இருக்கிறவங்களோட பசங்க. அதாவது வீடே கிடையாது, பங்களா, பண்ண வீடு, லஞ்சே கிடையாது, ஒரு 25 பேர் உட்காந்து சாப்பிட்ற லஞ்சு. அது மாதிரி எல்லாமே கிராண்டாகவே பார்த்து பழகிட்ட பையன், எக்ஸ்ட்ரானரியா. அப்போ அந்த பையனோட பார்வை அப்படி தானே இருக்கும். இது நம்ம செய்யலை. இது பிளைண்ட் ஸ்கூல், ஃபிசிக்கலி சேலஞ்சு, டெஃப் அண்ட் டெம் ஸ்கூல் எல்லாம் கூட்டே போனதில்லை. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இன்னையிலிருந்து யோசிக்கணும், ஏன் கூப்பிட்டு போகணும்? இப்போ ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் ஒரு பையன் பார்த்துட்டு வெளில வரான், நல்ல வெல் செட்டில்டு பையன். பார்த்துட்டு வரும்போது என்ன தோணும் அவனுக்கு? நமக்குலாம் பரவாயில்லையே, நம்மளுக்கு அவ்வளோப்பா, நமக்குலாம் கண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு மன, கை கால் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்பா நல்ல வேலை, நம்ம கை கால்லாம் நல்லா இருக்குது. இப்படித்தான் அந்த உணர்வை புகுத்தணும், ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்.